friends, welcome back to kitchentars. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து kitchen cleaning and organizing வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அத பாத்தீங்கன்னா கிச்சன்ல ஷெல்ஃப்ல இருக்கக்கூடிய அந்த பாட்டில் எல்லாத்தையும் நான் நீட்டா க்ளீன் பண்ணிட்டு ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணிருக்கேன். சோ அதெல்லாம் என்ன எதுக்காக அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கற எல்லா டீடைலுமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் எல்லாத்தையும் தான் க்ளீன் பண்ண போகிறோம். பொதுவாகவே வந்து பாட்டிலை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்ம உள்ளே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக திங்ஸை மாற்றி வச்சா தான் அதில் பூச்சியெல்லாம் சீக்கிரம் வராமல் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து தீர்ந்ததும் அப்படியே நம்ம கொட்டி வைக்கிறதா வழக்கமாக இருக்கும். பட் ஆனால் பாட்டிலை வந்து நம்ம கட்டாயம் வந்து உள்ளேயும் க்ளீன் பண்ணணும். அது போக இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஷெல்ஃபில் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக திங்ஸ் எல்லாம் சேர்ந்துச்சு. ஸோ அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நீட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாட்டில் எல்லாத்தையுமே சுத்தமாக நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து நம்ம வந்து வாட்டரில் நல்லா கழுவி எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேப்பருக்கு நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் சோப்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். பொதுவாகவே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பாட்டிலுங்கிறது கொஞ்சம் நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து நம்ம சிங்க் ஏரியாவுக்குள்ளேயே உள்ளே வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப ஹைட்டில் வச்சு நம்ம இறக்காமல் அங்கேயே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதேமாதிரி பாட்டிலில் வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்காக வந்து நம்ம மேக்ஸிமம் சாஃப்ட் ஸ்பாஞ்சே யூஸ் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் ஸ்பாஞ்சாக இருக்கிறத மட்டும் தான் நான் பயன்படுத்தி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் நம்ம நார்மலாக நம்ம டிஷ்வாஷ் பயன்படுத்துகிறீங்களா அந்த லிக்விடே பயன்படுத்தி க்ளீன் பண்ணால் மட்டும் போதும். அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். ஒருவேளை ஆயில் ஏதாவது ஊற்றி வச்சுருக்கக்கூடிய பாட்டிலாக இருந்தால் மட்டும் நம்ம லைட்டாக சுடு தண்ணியை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சில டைமில் இந்த நெய் எல்லாம் வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் கொஞ்சமாக சுடு தண்ணி நம்ம இடத்துல ஊற்றி க்ளீன் பண்ணும்போது சீக்கிரமாக அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே விட்டுரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். பாட்டிலுங்களால் கொஞ்சம் சேஃபாகவும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால தான். ஸோ அடுத்து இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்து நம்ம அந்த சிங்க் பக்கத்தையே நான் வந்து கமுத்தி வைக்க போகிறேன். ஏன்னா தண்ணி வந்து சுத்தமாக ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொருள் உள்ளே போட்டு வைக்கும்போது பூச்சியெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் ஈரப்பதம் ஏதாவது இருந்து நம்ம பொருட்கள் உள்ளே போட்டு வச்சாலும் கண்டிப்பாக பூச்சி சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லாமே தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு டவல் வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துடணும். ஒரு சின்ன ட்ராப் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக பூச்சி வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் எல்லாமே தொடச்சி எடுத்துடலாம். ஸோ அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நான் கிச்சனையும் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணக்கூடிய வேலை, அதனால் தண்ணியில் கழுவக்கூடிய அந்த வேலையை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோட கவுண்டர் டாப் ஏரியாவுக்கு மேலே வந்து ஒரு ரேக் வச்சுருக்கேன். அங்கே வந்து இந்த குட்டி குட்டி பொருட்கள் எல்லாத்தையுமே அங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வால்பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது தாளிக்கும் போதெல்லாம் எண்ணெய் வந்து அங்கே தெரிக்கும் போது அந்த டைல்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த டைல்ஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலும் பள்ளமாக இருக்க மாதிரியான அந்த டிசைனில் இருக்கனால அது வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு அங்கே போய் ஒட்டிடுது. அதனால் இந்த வால்பேப்பர் ஒட்டிட்டு நமக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உண்மையிலுமே இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொடச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு ஏதாவது தெரிச்சிட்டாலும் நீங்கள் லைட்டாக ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிக்கிட்டிங்கன்னா உடனேவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி வால்பேப்பர் அங்கே ஒட்டிட்டிங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கு சேராமல் டைல்ஸ் எப்பயுமே நீட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கிரைண்டர் அந்த மிக்ஸி இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓரத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி என்னோடய கிச்சன் டூர் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ புதுசாக ஒரு சேஞ்ச் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மைக்ரோ ஓவன் வந்துருச்சு. ஸோ இருக்க ஸ்பேஸை நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன ஃப்ளவர்ஸ் கிடைக்குதோ அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு டெக்கரேட் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் அழகாக இருக்குது. ஸோ அடுத்து கவுண்டர் டாப் ஏரியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஷெல்ஃபு அங்கேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த லைனிங் ஷீட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை டஸ்ட் அதிகமாக உங்களுக்கு அது மேலே படிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நம்ம ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிக்கிட்டால் மட்டும் போதும். இதுவே நியூஸ் பேப்பர் நீங்கள் போட்டிங்கன்னா அடிக்கடி அதை மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி வரும். அதே மாதிரி ஒரு 4 நாளுக்கு மேலே அது கலர் வந்து ஃபேடான மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைனிங் ஷீட் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ
ஒன்ஸ் இந்த ஷீட்டை வந்து நம்ம போட்டுக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரலுமே அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடிக்கடி மாற்றுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வேளை தூசு அதிகமாக பட்டுருச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஈர துணி வச்சு துடைச்சா மட்டுமே போதும். அதே மாதிரி கவுண்டர் டாப் ஏரியாவுக்கு கீழே இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கேயும் வந்து நான் அந்த வால்பேப்பர் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் லுக்கு. அதே மாதிரி ஷெல்ஃபில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரத்தை வந்து அங்கே வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட பாட்டில் எல்லாமே பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் திங்ஸ் எல்லாமே உள்ளே நிறச்சி வச்சுட்டாச்சு. இன்னும் ஒரு சில பாட்டில் வந்து காலியாக இருக்குது. ஸோ அது திங்ஸை வந்து போட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திங்ஸை ஃபில் பண்ணி வச்சோம்னா ஸோ பொருட்களில் சீக்கிரமாக அந்த வண்டு பூச்சி தொல்லையெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதனால் அடிக்கடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொருட்களை போட்டு வைங்க. ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.